அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்று தாய்ப்பால் வாரத்தின் முதல் தினமாக நாம் இந்த ஒயிட் கோல்டு என்கின்ற அமிர்தம் தாய்ப்பாலினுடைய மகிமை அறிந்த அனைவருக்கும் தெரியும். அனைத்து குழந்தைகளுக்கும் இது தொற்றி உணர்ந்திருப்பார்கள். இதை விழிப்புணர்வாக ஊர் முழுவதும் கொண்டு செல்வதற்காக இன்று இந்த எங்களுடைய ரோட்டரி சங்கமும் எங்களுடைய ரோட்டரி ட்ரஸ்டும் இணைந்து நமது மாண்புமிகு கலெக்டர் அவர்களுடைய தலைமையிலே மிக சிறப்பாக இந்த அரசு மருத்துவமனையினுடைய மற்றும் மற்ற கல்லூரிகளிலிருந்து வந்திருக்கும் வெள்ளாளர் கல்லூரி, நந்தா கல்லூரி, ஜேகேகே கல்லூரியினுடைய குழந்தைகள் அனைவரும் இணைந்து இந்த மாபெரும் விழிப்புணர்வு பேரணியை துவங்குகின்றோம். இந்த பணியானது உலகம் முழுவதும் உள்ள தாய்மார்களுக்கு ஒரு பெரிய விழிப்புணர்வாக அமைவதாக நாங்கள் விரும்புகின்றோம். இதை ஒவ்வொரு வருடமும் நாங்கள் சிறப்பாக எங்களது ஈரோடு ரோட்டரி சங்கம் செய்து கொண்டிருக்கின்றது. மேலும் இந்த ப்ராஜெக்டானது ஈரோடு அரசு மருத்துவமனையிலே தாய்ப்பாலுக்கு வங்கியாகவே துவக்கப்பட்டு எல்லா இடங்களிலும் ஈரோடு, கோயம்புத்தூர், சேலம், நாமக்கல் ஆகிய மாவட்டங்களில் உள்ள அரசு மருத்துவமனைகளில் நாங்கள் மாதம் எங்கள் தாய்ப்பாலை கலெக்ட் செய்து எல்லாருக்கும் கொடுத்து வருகிறோம். இதை இதுகாரும் சுமார் 8000 பேக்கெட்டுகள் நாங்கள் இதுவரை கொடுத்திருக்கின்றோம். இது கொடுத்த அனைத்து தாய்மார்களுக்கும் முதற்க நன்றி. அவர்களை ஒவ்வொரு வருடமும் நாங்கள் அழைத்து அவர்களை ஹானர் செய்வதில் நாங்கள் பெருமை கொள்கின்றோம். ஆகவே இந்த தாய்ப்பால் விழிப்புணர்வானது உலகம் முழுவதும் பரவி இந்த தாய்ப்பால் இல்லாமல் இயங்கும் குழந்தைகளுக்கு சிறந்த ஊட்டச்சத்தாக வாழ்த்துகிறோம். நன்றி, வணக்கம்.
அனைவருக்கும் வணக்கம். உலக தாய்ப்பால் வார விழாவை முன்னிட்டு ஈரோடு மாவட்டம் தந்தை பெரியார் அரசு மருத்துவமனை ரோட்டரி நிறுவனங்கள் இணைந்து நடத்தக்கூடிய இந்த விழிப்புணர்வு பேரணியில் கலந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். தமிழ்நாட்டை பொறுத்தமட்டில் மருத்துவத்துறையில் நாம் பல்வேறு சாதனைகளை நிகழ்த்தியிருக்கின்றோம். அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் தொடங்கி அரசு மருத்துவமனைகள், மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் ஆகியவற்றின் செயல்பாட்டில் நான் பல்வேறு மாவட்டங்களில் ஆய்வு செய்திருக்கின்றேன். நம்முடைய மருத்துவ உள்கட்டமைப்பும் மருத்துவர்களுடைய தொழில்நுட்ப அறிவும் மிகச் சிறப்பானதாகும். அந்த வகையில் பல புதிய முயற்சிகளை இரத்த வங்கியில் ஆரம்பித்து அதேபோல் பல்வேறு புதிய முயற்சிகளை நம்முடைய தமிழக மருத்துவத்துறை மேற்கொண்டு வருகிறது. அதில் ரோட்டரி போன்ற தன்னார்வ நிறுவனங்களும் மிக ஆர்வமாக இணைந்து நம்மளுடைய மருத்துவ கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கு உதவி செய்கின்றனர். அந்த வகையில் இந்த அரசு மருத்துவமனையில் இருக்கின்ற தாய்ப்பால் வங்கிக்கு இன்றைக்கு பல்வேறு உதவிகளை செய்து வருகிறார்கள். அந்த தாய்ப்பால் வங்கியினுடைய மிகப்பெரிய பங்களிப்பு என்ன அப்படின்னா, சில தாய்மார்களுக்கு குழந்தைகளுக்கு தாய்ப்பால் வழங்க இயலாத சூழ்நிலை இருக்கும். சில நேரங்கள் தாயே மரணம் அடைந்திருக்கலாம். அதுபோன்ற நேரங்களில் அந்த குழந்தைகளை உயிரை பாதுகாப்பவும் அந்த குழந்தையினுடைய உடல்நலை பேணுவதற்கும் தாய்ப்பால் வங்கி மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக அமைந்திருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் இந்த தாய்ப்பாலை தானமாக வழங்கக்கூடிய தாய்மார்களுடைய நல்லெண்ணம், தன்னுடைய குழந்தையைப் போல மற்ற குழந்தைகளும் உயிர்ப்போடு நலத்தோடு இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு தியாக மனப்பான்மையோடு தாய்ப்பாலை தானமாக வழங்கக்கூடிய தாய்மார்களை இந்த நேரத்தில் நான் பணிவுடன் போற்றுகின்றேன். இது குறித்த விழிப்புணர்வை நாம் ஏற்படுத்தும் விதமாக இன்றைக்கு இந்த பேரணி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதில் கலந்து கொண்ட மாணவர்கள், பொதுமக்கள் இந்த தாய்ப்பால் வங்கியினுடைய சேவையை குறித்து பொதுமக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
ஆகஸ்ட் முதல் வாரம் வருடம் உலக தாய்ப்பால் வாரமாக கொண்டாடப்படுகிறது. இன்று ஈரோடு மாவட்டத்தில் இதையொட்டி ஜிஹெச் ஈரோடு மருத்துவமனையிலிருந்து ஐஎம்ஏ ஹால் வரைக்கும் ஒரு பேரணி அனைத்து நர்சிங் மாணவர்கள், ஐசிடிஎஸ் அங்கன்வாடி பணியாளர்கள், மருத்துவ குழுவோடு இங்கு வெற்றிகரமாக முடித்துள்ளோம். இந்த உலக தாய்ப்பால் வாரம் மூலமாக அனைத்து பாலூட்டும் தாய்மார்களும் பிரசவத்திற்கு பிறகு தொடர்ந்து 6 மாதம் தாய்ப்பால் மட்டுமே ஊட்டுவதால் தாய்க்கு புற்றுநோயை தவிர்க்கலாம், குழந்தை ஆரோக்கியமாக நல்ல எடையுடன் கூடிய மூளை வளர்ச்சியுடன் இருக்கும் என்பதை வலியுறுத்தி இந்த பேரணி வருடம் நடைபெறுகிறது. மேலும் தாய்ப்பால் கொடுப்பதன் மூலம் குழந்தைக்கு முதல் தடுப்பூசி என்று சொல்லப்படும் சீம்பால் கொடுப்பதால் குழந்தைக்கு எந்த நோய் தொற்றும் ஏற்படாது, புட்டிப்பாலை தவிர்ப்பதால் குழந்தைக்கு நோய் தொற்று ஏற்படாது என்பதையும் வலியுறுத்தி இந்த பேரணி நடத்தப்படுகிறது. அனைத்து தாய்மார்களும் தங்கள் குழந்தைகளுக்கு 2 வருடத்துக்கு தாய்ப்பால் கொடுக்க வேண்டும். அதிலும் முதல் 6 மாதத்துக்கு தாய்ப்பால் மட்டுமே போதும் என்பதை மீண்டும் வலியுறுத்தி சொல்கின்றோம். இன்று பேரணியில் கலந்து கொண்ட அனைத்து மாணவர்கள் மற்றும் அங்கன்வாடி பணியாளர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றியை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். உலக தாய்ப்பால் வாரம் ஒவ்வொரு வருஷமும் நம்ம ஆகஸ்ட் முதல் வாரம் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். இதுல வந்துட்டு எல்லா டிபார்ட்மெண்ட்டும், ஓஜி டிபார்ட்மெண்ட், பீடியாட்ரிக், இந்திய குழந்தை மருத்துவ சங்கம், அந்த மாதிரி பீடியாட்ரிக் அசோசியேஷன் எல்லாருமே இதுல இன்வால்வ் ஆகி, டிபிஹெச், டிஎம்எஸ், டிஎம்இ எல்லாருமே இன்வால்வ் ஆகி நம்ம பண்ணிட்டு இருக்கோம். டிபார்ட்மெண்ட்ல எல்லாருமே நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இதுல வந்து இந்த வருஷத்தோட தீம் என்னன்னு பாத்தீங்கன்னா, தாய்ப்பால் ஊட்டுதல் வளங்குன்றா வாழ்க்கையின் ஆரம்பம், தாய்ப்பால் ஊட்ட ஆதரவளிக்கும் அமைப்புகளை பலப்படுத்துவோம் அப்படிங்கிறத இந்த வருஷத்தோட தீம். யார் சப்போர்ட் பண்றாங்களோ அவங்கள வந்துட்டு நம்ம வந்து சப்போர்ட் பண்றவங்களுக்கு நம்ம ஆதரவளிப்போம் அப்படின்ற தீமோட நம்ம வந்து இந்த வீக் ஃபுல்லாவே நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்காக நர்சிங் ஸ்டூடெண்ட்ஸ், அப்புறம் ஐசிடிஎஸ் இவங்களெல்லாம் வச்சு நம்ம வந்து இன்னைக்கு ஒரு ரேலி ஒன்று கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அது சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி வார்டில் வந்துட்டு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் வார்டில் போயிட்டு நம்ம போஸ்ட்நேட்டல் வார்டு அந்த மாதிரி போயிட்டு நம்ம ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்க, இந்த மாதிரி குழந்தை பிறந்த உடனே வந்துட்டு தாய்ப்பால் வந்து கொடுக்கணும். அது இல்லாமல் 6 மாதங்களுக்கு தொடர்ந்து தாய்ப்பால் மட்டுமே கொடுக்கணும். தொடர்ந்து 2 வருஷங்களுக்கு வந்து தொடர்ந்து நம்ம தாய்ப்பால் கொடுத்துக்கணும். 6 மாதம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இணை உணவுகளோட தாய்ப்பால் வந்து கண்டினியூ பண்ணணும் அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம சொல்லிட்டே இருக்கோம் நம்ம. ஸோ இந்த தீமை வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி இந்த வருஷம் வந்து நம்ம இது வந்து இந்த ரேலி வந்து நம்ம கண்டக்ட் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ. தாய்ப்பால் உயிரின் முதல் காதல். கருவறையில் கேட்ட இதய துடிப்பின் தொடர்ச்சி. பிறந்த பின் தாய்ப்பாலில் உணர்ந்தது குழந்தையின் நிம்மதி. தாய்மடியில் கிடக்கும் அந்த ஒரு துளி பசிக்கு உணவல்ல, உயிருக்கு உயிர். கண்ணீர் சிந்தும் நேரத்தில் ஆறுதலாய், காயப்படும் நாளில் மருந்தாய், பயந்து அழும் நொடியில் பாதுகாப்பாய். தாய்ப்பால் என்றும் குழந்தையின் முதல் உலகம். தங்கம் விலை மதிப்புடையது என்பார்கள். ஆனால் தாய்ப்பாலின் மதிப்பை அளக்க முடியாது. அது விற்க முடியாத அன்பு, வாங்க முடியாத வரம். தாயின் இதயத்திலிருந்து வழியும் அன்பின் மென்மையான மொழியே தாய்ப்பால். அதை பருகும் ஒவ்வொரு குழந்தையும் அன்பில் வளர்ந்த அதிர்ஷ்டசாலி. தாய்ப்பால் என்பது உணவு மட்டுமல்ல, தாயின் உயிரிலிருந்து குழந்தைக்கு எழுதப்படும் முதல் காதல் கடிதம். அனைவருக்கும் வணக்கம். தாய்ப்பாலின் மகத்துவம். தாய்ப்பால் குழந்தையின் முதல் தடுப்பூசி. பிறந்த முதல் 1 மணி நேரத்துக்குள் தாய்ப்பால் கொடுக்க வேண்டும். முதல் 6 மாதங்கள் தாய்ப்பால் மட்டும் போதுமானது. 6 மாதங்களுக்கு பிறகு இணை உணவுடன் 2 வயது அல்லது அதற்கு மேலும் தாய்ப்பால் தொடரலாம். குழந்தைகளுக்கு கிடைக்கும் நன்மைகள்: நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும், வயிற்றுப்போக்கு, நிமோனியா போன்ற நோய்கள் குறையும், மூளை வளர்ச்சி சிறப்பாகும். தாய்க்கு கிடைக்கும் நன்மைகள்: கருப்பை விரைவாக பழைய நிலைக்கு திரும்பும், பிரசவத்திற்கு பிந்தைய இரத்தப்போக்கு குறையும், உடல் எடை இயல்பாக குறைய உதவும். சரியான தாய்ப்பால் கொடுக்கும் முறை: குழந்தையின் வயிறு தாயை நோக்கி இருக்க வேண்டும். குழந்தை வாயை அகலமாக திறந்து அரியோலாவின் பெரும்பகுதியை கவ்வ வேண்டும். தவிர்க்க வேண்டியவை: தேன், சர்க்கரை, தண்ணீர், பசும்பால் போன்றவை முதல் 6 மாதங்களில் கொடுக்க வேண்டும். பாட்டில் பால் தேவையின்றி பயன்படுத்த வேண்டாம். தாய்ப்பாலை தவிர்க்க வேண்டாம். நினைவில் கொள்ளுங்கள், தாய்ப்பால் குழந்தையின் முதல் உணவு, முதல் தடுப்பூசி, வாழ்நாள் முழுவதும் ஆரோக்கியத்தின் அடித்தளம். நன்றி.